பீட் ஹெக்ஸத் இதுவரைக்கும் நாங்கள் எப்படி செஞ்சு வர்றோமோ அது மாதிரி ஈரானுடைய துறைமுகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தொடர்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனியினுடைய ஆலோசகராக செயல்படக்கூடிய முகமது மொஹ்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியில என்ன செய்யணுங்கிற இறுதி எச்சரிக்கையை ஈரானுடைய ராணுவம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. யுத்தத்தை தீவிரப்படுத்துவதற்கு ஈரானுடைய உச்ச தலைவர் உறுதியாக இருக்கிறார். ஈரானை பொறுத்தவரை சண்டைக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க, சமாதானத்துக்கு ரெடி இல்லை. எனவே ஈரானுடைய ஆன்மீக தலைவர் யுத்தத்தை அதிகரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த யுத்தம் அதிகரிக்கப்பட்டால் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கும் மத்திய கிழக்கு தொடர்பாக பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திகளுடைய தொகுப்பைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரியும், ஒரு 3-4 நாட்களாக நம்முடைய வீடியோக்கள்ல சொல்லி வந்த ஒரு செய்தி தான், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கிக்கு நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு மாநாட்டுக்கு போன நேரத்தில் இஸ்ரேலிடமிருந்து ஈரான் அமெரிக்க அதிபரை தாக்க போகிறது, கொலை செய்ய போகிறது என்று கிடைத்த ஒரு உளவு தகவலை நம்பி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வளமையான ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் பயணிக்கிறத தவிர்த்து அமெரிக்காவினுடைய இராணுவ விமானம் ஒன்று ரகசியமாக பயணித்தார். அங்க போறதுக்கு முன்பதாக ஏர்ஃபோர்ஸ் 1க்கு ஏறுற மாதிரி ஏறி அதுக்குள்ள இருந்த கேட்டரிங் பாக்ஸ், சாப்பாட்டை உள்ள கொண்டு வர்ற பாக்ஸுக்குள்ள ஒளிச்சு மீண்டும் அவர் கீழே இறக்கப்பட்டு, பெட்டியோட கீழே இறக்கப்பட்டு அதுல இருந்துதான் இன்னொரு விமானத்துக்கு அவர் ஏறி இருந்தாரு. பின்னாட்கள்ல அவரே 2 நாட்களுக்கு முன்பதாக ஆமா அப்படி நடந்துச்சுதான், எனக்கு பாதுகாப்பு தரப்பு சொன்னதை தானே நான் செய்ய முடியும் அப்படின்லாம் ஒப்புக்கொண்டாரு. இதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, எவனவனோ சொல்ற கருத்துக்களை நம்பி அந்த ஆளு சாப்பாட்டு பாக்ஸுக்குள்ள ஒழிக்க வேண்டிய நிலைமை எல்லாம் வந்துருச்சு. ஆனால் பிறகு துருக்கியினுடைய அதிகாரிகள் வெளியிட்ட தகவல் பிரகாரம் இப்படி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை, ஈரான் அதற்கு திட்டமிடவே இல்லை. ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் துருக்கியினுடைய பாதுகாப்பு ஒன்று இருக்குது. இப்படி பல விவகாரங்களை சொல்லி நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் தளத்துல தனி வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கிறோம். துருக்கி இதுல என்ன ஸ்டாண்டு எடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாம் இப்படி துருக்கி அதை மறுத்துட்டாங்க, இப்படி ஒரு நிலைமை இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதே நேரம் இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை அல் ஜசீரா சுட்டி காட்டி இருக்கிறது. அந்த செய்திகள்ல ட்ரம்பை கொலை செய்கிற எந்த ஒரு திட்டமுமே ஈரானிடத்தில் இருக்கவில்லை. அதே நேரம் இஸ்ரேலுடைய மொசாது உளவு பிரிவு தான் அமெரிக்காவுக்கு இந்த தகவலை கொடுத்தாலும் அந்த நேரமே அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் இதை நம்ப மறுத்ததாகவும், இது நம்மளை திசை திருப்புகிற காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டதாகவும் அந்த அமைப்பினுடைய அதிகாரிகளே சக அதிகாரிகளுக்கு சொன்னதாகவும் இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்காவை திசை திருப்புறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்றாங்க, எனவே இதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்ததாகவும், ஆனாலும் நமக்கு ஒரு கடமை இருக்குது என்கிற அடிப்படையில அமெரிக்க அதிபரை நாங்க பாதுகாக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணினோம் என்கிற செய்திகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படியோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கேட்டரிங் பாக்ஸுக்குள்ள வச்சு அமுச்சு விட்டாங்கிற செய்தியை மட்டும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இது இஸ்ரேலால் திட்டமிடப்பட்ட ஈரானையும் அமெரிக்காவின் சிண்டு முடிகிற வேலை என்பதை தற்போது அமெரிக்கர்களே புரிந்திருக்கிறார்கள். அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல சோசியல் மீடியாவிலையும் பரவக்கூடிய ஒரு செய்தியாக மாறியது என்று கேட்டால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலகப் போகிறார், அவருடைய இடத்திற்கு பிரிதொருவர் வரப்போகிறார், அதே நேரத்தில் அவர் தன்னுடைய ஃபேமிலியோட போய் செட்டில்டாக போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவி கொண்டிருந்தது. இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே அந்த செய்தி உண்மையாக இருந்தால் பல பேருக்கு சந்தோஷம், அது வேற விவகாரம். ஏன்னா எல்லா நாடுகளும் ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறோமே என்கிற விதமாக அமெரிக்க அதிபருடைய செயல்பாடுகளை இன்றைக்கு கிரிட்டிசம் செய்யக்கூடிய நிலைமையாக மாறி இருக்குது. அதனால எல்லோருமே சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அப்படி எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தான் இன்றைக்கு அவர் பதவி விலகி இருக்கிறார், அவருடைய காலம் முடிஞ்சதுனால பதவி விலகி இருப்பதாகவும், அவர் தன்னுடைய ஃபேமிலியோட போய் செட்டில்ட் ஆகி அடுத்த காரியங்களை பார்க்க போறாரு என்று அறிவித்ததை தான் மாறி அமெரிக்க அதிபர் பதவி விலகப் போகிறார் என்கிற விதமாக சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலகப் போகிறாரு என்பது, பதவி விலகினால் சூப்பர் என்கிற ஆசை யாருக்கு இருந்தாலும்
அவர் அப்படி விலகிற ஐடியா கிடையாது என்கிற செய்திகள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலராக செயல்படக்கூடிய பீட் ஹெக்ஸத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களால் ஈரானை சுற்றி வளைத்து கொண்டு இருக்கவே முடியும். இப்ப ஈரான் அவங்க முழுவதுமாக ஆக்கியூபேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, சுற்றி வளைச்சு நிற்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நாங்க ஈரான் மீதான இந்த தடையை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படிங்க பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்க கப்பலை மாத்தி மாத்தி ஆக்களை போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இருக்கிறாரு. கப்பலை மாத்தி மாத்தி ஆக்களை போட்டாலும் அதுக்கென்று இருக்கக்கூடிய செலவு, அதனுடைய கஷ்டங்கள், திடீர்னு ஈரான் அடிச்சான்னா அதுக்கு என்ன பண்ண போறீங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த குழந்தை புள்ள பதில் சொல்லுமில்ல, அது மாதிரி நாங்க ஆல்ரெடி 19 கப்பல் வச்சிருக்கிறோம், இப்ப 20வது கப்பலை கொண்டு வந்திருக்கிறோம், இதுல 2 கப்பலை வெளியே எடுப்போம், இன்னும் புதிய 2 கப்பலை கொண்டு வருவோம். எதை கொண்டு வந்தாலும் செலவு யாருக்குடா? உனக்கும் உன் நாட்டுக்கும் தானே. ஈரானுக்கு இதனால என்ன செலவு வரப்போகிறது? ஓகே, இருந்து கேட்டு அவன் கிடப்பான், அவனுடைய வேலைகளை பண்ணிக்கிட்டு போவாங்க. அவங்க தரை வழியாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னும் போது அவர்களுக்கு இதுல எந்த நஷ்டமும் கிடையாது. பீட் ஹெக்ஸத் இதுவரைக்கும் நாங்க எப்படி செஞ்சு வர்றோமோ அது மாதிரி ஈரானுடைய துறைமுகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தொடர்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஓமானுடைய கடல் எல்லைக்குள்ளாக ரஷ்யாவினுடைய ஒரு எண்ணெய் கப்பல் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது என்கிற செய்திகளை 2 நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லி இருந்தோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ரஷ்யாவினுடைய நிழல் இராணுவ படையினுடைய எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய கப்பல் இது என்று சொல்லி இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, 2 விதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். ஒன்று, பப்ளிக்ல அவங்க க்ரூட் ஆயில விற்பனை பண்றது, பிசினஸ்களை பண்றதுங்கிறது ஒன்று இருக்குது. 2வதாக நிழல் இராணுவம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுல எல்லா இராணுவத்துக்கு தேவையான எல்லா பயிற்சியும் பெற்றவர்கள், ஆயுதங்களோடு எல்லா விவகாரத்திலும் இராணுவமா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நிழல் இராணுவமாக செயல்படுவார்கள், நிஜ இராணுவமாக செயல்பட மாட்டார்கள். பார்த்தா கப்பலுக்குள்ள ஏறி பார்த்தா கப்பல் வந்து பிசினஸ் கப்பலாட்டம் இருக்கும், கப்பல்ல க்ரூட் ஆயில ஏற்றிருப்பாங்க, அதுகள் தான் எல்லாமே இருக்கும். ஆனால் சண்டைன்னு வந்தா சண்டைக்கும் அவங்க தயாரா இருப்பாங்க. அதே நேரத்தில் சர்வதேச அளவுல ரஷ்யாவினுடைய பிசினஸை இல்லீகலாக பிசினஸ் பண்றது இந்த குரூப் தான், அவங்களுக்கு சொந்தமான ஒரு கப்பல் என்றும் அதுல வந்தவங்க அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும், கப்பலால் தற்போது எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கிறது, அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் எண்ணெய் கசிவு தடுப்பதற்கும் அங்கிருக்கக்கூடியவர்களை காப்பாற்றி அவர்களுக்கான உதவி செய்வதற்கும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய ஜீசான் நகரத்தினுடைய பல பகுதிகள் மேலையும் அங்கிருக்கக்கூடிய அரம்கோ நிறுவனத்தினுடைய க்ரூட் ஆயில் ஆலைகள் மீதும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹூத்தி படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹவுத்தீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில தொடர் மோதல் நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. 2 தரப்புமே அடிச்சுக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பதாக கூட சவுதி அரேபியா, சதா, அதே போன்று ஹஜ்ஜா ஆகிய மாகாணங்கள் மேல ஹவுத்தீஸை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அதற்கு பதிலடியாக நேற்றைய தினம் ஹவுத்தீஸ் மக்கா, அல் மக்கா என்கிற துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த துறைமுகம் யமனுக்குள்ள இருக்குது, ஆனா சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைகளுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த துறைமுகத்தை மொத்தமாக கைப்பற்றுவதற்காக தொடர்ந்து அதன் மேல ஹவுத்தீஸ் தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரம் இன்றைய நாள் அரம்கோ மேல மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனியினுடைய ஆலோசகராக செயல்படக்கூடிய முகமது மொஹ்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியில என்ன செய்யணுங்கிற இறுதி எச்சரிக்கையை ஈரானுடைய இராணுவம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த இறுதி எச்சரிக்கை அமெரிக்காவும் அவர்களை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உலகளாவிய அதிகார இயக்கவியலே தடைப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. உலகளாவிய அதிகார இயக்கவியல் என்று சொன்னா ஒவ்வொரு நாட்டில் ஆட்சி மாற்றங்களே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்க நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க வந்தியல்ல, உங்க நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பார்த்துக்க என்கிற விதமாக அவருடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுத்தத்தை தீவிரப்படுத்துவதற்கு ஈரானுடைய உச்ச தலைவர் உறுதியாக இருக்கிறார். ஈரானை பொறுத்தவரை சண்டைக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க, சமாதானத்துக்கு ரெடி இல்லை. எனவே ஈரானுடைய ஆன்மீக தலைவர் யுத்தத்தை அதிகரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த யுத்தம் அதிகரிக்கப்பட்டால் உலகளாவிய அதிகார இயக்கவியல் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க ஹொர்முஸை பிடிச்சு வச்சிருக்கிறோம், அதை ஓப்பன் பண்ணவே மாட்டோம். அடுத்த பக்கமாக ரெட் சீக்குள்ள பாபல் மந்தப் பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. இந்த நிலைகள் இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அது ஆட்சியாளர்களை தலைகீழாக
புரட்டி போட்டுவிடும். எனவே உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னு கேட்டா ஈரானுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதுதான் என்கிற செய்திகளை இன்றைக்கு முகமது மொஹ்பர், ஈரானுடைய ஆன்மீக தலைவரின் மிக முக்கியமான ஆலோசகராக இருப்பவர், வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் முக்கியத்துவம் கருதி இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்கா மீது ஈரான் நடத்தி வருகிற யுத்தத்தை பொறுத்தவரையில இந்த யுத்தம் ஆயுத ரீதியிலான சண்டையே கிடையாது. இந்த யுத்தம் ஈரான் அமெரிக்கா மீது தொடுக்கிற பொருளாதார யுத்தம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானை நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது ஈரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்றாங்க, அமெரிக்கா மேல ஈரான் அட்டாக் பண்றாங்க என்கிற செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால யாருக்கு என்ன நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி வளைச்சிருக்கிற அரபு நாடுகளுக்கு பிசினஸ் பண்ண முடியல, அமெரிக்காவுக்கு அந்த நாடுகளை காப்பாற்ற முடியல. இதெல்லாம் உலகத்துக்கு இப்ப தெரிய வந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சீர்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரிய செலவு இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அவங்களுக்கு அடுத்த கட்டம் நகர முடியாத நிலை இருக்கிறது. நவம்பர்ல எலெக்ஷன் வரை இருக்குது. அந்த எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசு கட்சி வெல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா உள்கட்சி தேர்தல்களிலேயே அவங்க பல இடங்களில் தோல்வி அடைந்து கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக இஸ்ரேலுடைய மொசாதினுடைய ஆதரவு பெற்ற ஜூவிஸ் லாபியாக இருக்கக்கூடிய ஐபேக் பாரிய அளவுல ஃபண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அதன் மூலமாகவும் அவரால் ஜெயிக்க முடியல, தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். ஜூவிஸ் லாபியே அமெரிக்காவில் தோல்வி கண்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படியான நிலையில அமெரிக்க அதிபருக்கு நவம்பர் தேர்தலில் அவருடைய கட்சி ஜெயிச்சிடணும், நெத்தனியாவுக்கு அக்டோபர் தேர்தலில் அவர் ஜெயிச்சிடணும். ரெண்டு பேருக்கும் தேர்தல் வர்றதுனால பாரிய இக்கட்டை அவர்கள் சந்தித்து வரக்கூடிய சூழலாக இது மாறி இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்கா மீது தற்போது ஈரான் நடத்துகிற யுத்தத்தை பொருளாதார யுத்தமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஈரானுடைய தஹரான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான பேராசிரியர்களில் ஒருவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவை ஈரான் தோற்கடிக்க வேண்டும் என்றால், ஆல்ரெடி யுத்தத்தில் தோத்துட்டாங்க, மொத்தமாக அமெரிக்கா நாங்கள் தோத்துட்டோம் என்று சொல்லி வெளியே போகணும்னு சொன்னா அவங்களை எக்கானமிக்லி பாரிய பின்னடைவுக்கு தள்ள வேண்டும். இப்பவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலக நாடுகள் எல்லாமே பல நாடுகளும் கடனாளியாக இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு பல நாடுகள் கடன் கொடுக்க இருக்குது. அதே நேரத்தில் மற்ற நாடுகள் இன்னும் சில நாடுகளுக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்குது. நம்ம நாடு மாதிரி நாடுகள் இந்தியாவுக்கு கடன் கொடுக்கணும், மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கணும். அதே மாதிரி IMFக்கு நம்ம கடன் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாடுகளும் கடன்களை எடுப்பார்கள், கொடுப்பார்கள், இப்படி போகும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அமெரிக்காவுக்கு எந்த கடனும் கிடையாதுன்னு சொல்லி. அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 40 டிரில்லியன் அளவுக்கு கடனில் அமெரிக்கா சிக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இருக்கிறது. எனவே பாரிய கடன் சுமை அமெரிக்காவுக்கு இருக்குது. எல்லா நாடுகளும் இப்ப வெளிநாடுகளில் யுத்தம் பண்றோம்னு நமக்கு சாப்பிட முடியாம இருக்கிறதா என்கிற கேள்விகள் தற்போது அமெரிக்கர்கள் மத்தியிலேயே உருவாகி இருக்கிறது. அமெரிக்கானா கனவு தேசம் என்கிற நிலை தாண்டி கஷ்டமான தேசம் என்கிற அளவுக்கு தற்போது நிலைமை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதுனால அமெரிக்க தேர்தலில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஈரான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு நாங்க தெளிவாக இருக்கிறோம், எங்களுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் அமெரிக்கா பொருளாதார பின்னடைவிலிருந்து தப்பிக்க முடியும். ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கி ஈரானுக்கு பொருளாதார தடைகளை விதித்து ஈரானை இல்லாமலாக்கணும்னு போனாங்க. இப்ப ஈரான்காரன் ராணுவ ரீதியாகவும் அவர்களை இல்லாமலாக்கி பொருளாதார ரீதியாகவும் அவர்களை முடக்குகிற இடத்திற்கு தள்ளி இருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும், லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், காசாவில் அமைதியை கொண்டு வர வேண்டும், ஈரான் மீதான கடல் முற்றுகையை அமெரிக்கா விட்ரா பண்ண வேண்டும். இதையெல்லாம் ஒப்புக்கொண்டா மட்டும்தான் நாங்க இந்த ஹொர்முஸை திறக்கிறத பத்தி யோசிப்போமே தவிர அது சும்மா திறக்க மாட்டோம். திறக்கும் போது அதுக்கு நீங்க காசு கட்டிட்டு போற விதமாகத்தான் திறப்போம் என்கிற நிபந்தனைகளை ஈரான் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. எனவே இந்த அமெரிக்க அதிபருடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, மரம் கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்திருமான்னு. அது மாதிரி இப்ப எல்லா மரத்தையும் கொத்தினா அதனுடைய சொண்டு அழகு இருக்குல்ல, அதை எடுத்துடலாம். ஆனா வாழை மரத்துக்குள்ள கொத்தி முடிய மாட்டிக்கிறோம். அது மாதிரி இப்ப அங்க வியட்நாம்ல சண்டை, ஈராக்ல சண்டை, ஆப்கானிஸ்தான்ல சண்டை, உள்ள போந்து வெனிசுவேலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிக்கிட்டு போனது, இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா இப்ப அதை எதையுமே பண்ண முடியாம இருக்குது, ஈரானுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
நிறைய கப்பல்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை கலந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஹொர்முஸ்ங்கிறது எங்க கண்ட்ரோல்ல இருக்குது, ஒரு சிங்கிள் கப்பல் கூட எங்கள்கிட்ட கேட்காம போக முடியாது, போனா அட்டாக் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. எனவே அமெரிக்க அதிபர் சொன்னது பொய்ன்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியில ஈரானுடைய உளவுத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள்ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்புகளோடு தொடர்புடைய 2 உறுப்பினர்களை இன்றைய நாளில் நாட்டினுடைய தென்மேற்கு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கொன்றிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களை சீர்குலைப்பதற்காகவும் நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கும் நோக்கிலையும் சில பேர் தாக்குதல்களை நடத்த முயன்றார்கள். அதுல 2 பேரை கொன்னுட்டோம், 4 பேரை உயிரோட பிடிச்சிருக்கோம். இவங்க மொசாதினுடைய அமெரிக்காவினுடைய உளவாளிகளாக செயல்பட்டவர்கள் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறாங்க. தொடர்ந்து உளவாளிகளை தட்டி தூக்குகிற வேலையும் ஈரான் செய்து வருகிறார். அதே நேரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சற்று நேரத்துக்கு முன்பதாக எக்ஸ் தளத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய தோல்விக்கு காரணமே அமெரிக்காவினுடைய மோசமான உளவு தகவல்கள் தான். ஈரானை பற்றி மொசாது சொன்னதெல்லாம் நம்பி நம்பி முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய உளவுத்துறையே ஈரானை பற்றி தவறான பிழையான ஒண்ணுக்கு உதவாத தகவல்களை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்பி யுத்தம் பண்ண வந்து கடைசியில் மாட்டிக்கிட்டீங்களா, என்ன இருக்குன்றே தெரியல. ஆனா வர முன்னாடியே சொன்னாங்க சேர்த்து குழிக்குள்ள புதஞ்சிக்கிருவீங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தற்போது ஈரானுக்குள்ள புதஞ்சு நிற்குது அமெரிக்காங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி பிரகாரம் இன்றைய நாள் ஈராக்கினுடைய உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறது. சவுதி அரேபியா ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. தற்போது துருக்கி, பாகிஸ்தான், சவுதி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுக்கும் குவைத்துக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவை நீ நம்ப முடியாது, நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறோம்ங்கிற ரீதியில் ஒப்பந்தங்கள் நடக்கும் போதுதான் தற்போது ஈராக்கினுடைய உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றும் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறது. ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கினுடைய துணை ராணுவ பிரிவுகள் சவுதி மேல தாக்குதல்கள் நடத்துகிற காரணத்தினாலேயும் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது.